இந்த நேரத்திலும் சபையோராக கூடி வந்திருக்கின்ற அனைவருக்கும் பல்பநாபன்புதூர் பெண்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறோம். அதோடு சபைக்குழு, சபை செயலர், சபை கணக்கர், சபை பொருளாளர் மற்றும் அனைத்து சபைக்குழு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துதலும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஒரு நாள், அதாவது ஆதீனத்திலே நமக்கு தரப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அந்த ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதிலே பெண்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறதுனா, சீயோன் குமார்த்திகள் கழுத்தை நிறுத்தி சிங்காரமாய் நடந்து தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், இது சரியில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேத பகுதி வாசிக்கும் போது, ஏன் டீச்சர், ஏன் நாங்கள் அலங்கரிக்க கூடாது? இது சிங்காரமாக தெரிவதா? நாங்கள் அலங்காரமாய் மேக்கப் போட்டு ஸ்டைலாக நடக்கவில்லை என்றால் எங்கள் கணவர்மார்கள்லாம் எங்களை கொஞ்சம் ஒரு சைஸாக பார்ப்பாங்க, ஆனால் நாங்கள் டெக்கரேட்டிவாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இல்லை, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சாந்தமும் அமைதியுமே ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், இதை சொன்னேன். அப்பொழுது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நான் சொன்னேன் சௌந்தரியம், அழகு வீண் என்று சொன்னேன், சாந்தமும் அமைதிதான் வேண்டும் என்று சொன்னேன். 2 வாதத்தினர், இல்லை, சௌந்தரியம்தான் ஒரு பெண்ணுக்கு அலங்காரம், ஒரு பெண்ணுக்கு அழகு. இல்லைங்க, இன்னொரு குரூப் சொன்னாங்க, இல்லை, சாந்தம் தான் ஒரு பெண்ணுக்கு அழகு, ஒரு அலங்காரம் என்று சொன்னார்கள். இருவரும் மோதவே நான் சொன்னேன், நம்முடைய பெண்கள் சங்க ஆண்டு விழாவிலே நாம் அந்த தீர்ப்பை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி இப்பொழுது அழைத்து வந்துள்ளேன். இப்போ இங்கே இருக்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாய் இருப்பது சாந்தம்தான் என்று பேச வந்திருக்கிறார்கள். இதோ வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள், இதோ இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள், இல்லை இல்லை, ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாயிருப்பது சௌந்தரியம். இப்பொழுது நம்ம பார்க்கலாம், சாந்தமா சௌந்தரியமா? ஒரு பெண்ணுக்கு அலங்காரம், சாந்தம் தேவையா, சௌந்தரியம் தேவையா? இப்போது முதல்வராக பேச வருகிறார்கள், ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாயிருப்பது சாந்தம்தான் என்று பேச வருகிறார்கள் சாந்த சொரூபியான நமது நீலாவதி அம்மையார். நடுவர் அவர்களே, என் கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் பெண்கள் குடும்பத்து குத்துவிளக்கு 1 சாமுவேல் 25 ஆபிகால் என்ற பெண்மணியை பற்றி சொல்லியிருக்கிறது. அவளை குறித்து சொல்லும் போது மகா ரூபவதி என்று சொல்லப்பட்டுள்ளது. அவள் அழகுள்ளவளாய் இருந்தாலும் பெருமை பிடித்து கொண்டு வெளிப்புற அலங்காரமாய் இல்லாமல் சாந்த குணம் உள்ளவள் இருந்தால் தான் அவள் கணவன் தாவீதிடம் முரட்டுத்தன வார்த்தையை பேசினத போது தாவீது அபிகாயில் கணவனை கொலை செய்ய எண்ணி வரும்போது அவள் இன்னதாள் என்று சாந்தம் என்பாள். ஆகவே ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் சாந்தம், சாந்தம் என்று கூறி அமருகிறேன். சாந்தமான நீலாவதி அவங்க சொன்னாங்க, அபிகாயில் என்ற பெண்மணி தன் கணவன் ஒரு முரடன், அவன் செய்த செயலி நிமித்தமாக அவனை கொலை செய்யும்படி தாவீது வருகிறார், அதை தடுத்து நிறுத்துகிறாள். ஏன்னா அந்த அபிகாயில் என்ற ஒரு பெண்மணி ஒரு ரூபவதியானவள். அபிகாயில் என்பவள் மிகவும் சாந்தமானவள், ஒரு ரூபவதியானவள். அந்த அழகு இருந்த பிறகு கூட அந்த அழகை அவர் பொருட்படுத்தாமல் ஒரு சாந்தமான, ஒரு பணிவான, ஒரு அன்பான, ஒரு தாழ்மையான குணத்தினால அங்கவே தாவீது கோபத்தோடு வருகிறதை அவர் தடுத்து நிறுத்துகிறாள். ஆகவே அந்த பெண் அழகிருந்த பிறகும் ரூபமாய் இருந்த பிறகும் அவர் சாந்தமாய் இருந்தாளே, அதனால பெண்களுக்கு அலங்காரம் சாந்தந்தான், சாந்தந்தான் ஒரு குடும்பத்தை நடத்தும் என்று அழகாக சொன்னார்கள். இல்லை இல்லை, சாந்தம் இல்லை, சௌந்தரியம்தான் என்று, அழகு என்று, அலங்காரம் என்று பேச வருகிறார்கள் நம்ம டீக்கனார் ஐடா. வணக்கம் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எதிரணியினர் சாந்தம் தான் பெண்களுக்கு அலங்காரம் என்று சொன்னார்கள். நான் சாந்தம் இல்லை, சௌந்தரியம் தான் ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் என்று பேச வந்திருக்கிறேன். நம்முடைய வேத புத்தகத்தில் கூட அபிகாயிலுடைய கணவர் மரித்த பிறகு தாவீது அபிகாயிலை திருமணம் செய்தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவளுடைய அழகை கண்டுதான் அவர் மயங்கி அவர்
அழகுல வந்து கவர்ச்சி ஏற்பட்டு தான் அவருக்கு திருமணம் பண்ணினார். தாவீது சும்மாவே கவர்ச்சியை தான் பார்த்துட்டு திரிவாரு. ஆனா அந்த இடத்துல அபிகாயில் சாந்தமாவும் பணிவா நடந்துக்கிட்டால, அதனால ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஒரு சாந்தத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை, அவருடைய அழகை பார்த்து தான் அவள் கல்யாணம் பண்ணி கொண்டார். எதிர் அணியிடம் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க மகனுக்கு ஒரு திருமணம் பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணு பார்க்க வேண்டும்னா நீங்க வந்து எப்படி பார்க்க சொல்லுவீங்க? எனக்கு என் மகனுக்கு ஒரு அழகான பெண்ணு பார்க்கணும், நல்ல வெள்ளையா இருக்கணும், நீளமான முடி இருக்கணும், பல்லெல்லாம் வரிசையா இருக்கணும், அப்படி தானே சொல்லி நீங்க பெண்ணு பார்ப்பீங்க. நல்ல சாந்தமான குணம், அடக்கமான பெண்ணுன்னுட்டு யாருமே சொல்லுவது கிடையாது. அது ரெண்டாவது விஷயம். உங்க வேற ஒன்றும் வேண்டாம், உங்க மகனை கூப்பிட்டு கேளுங்க, உனக்கு எப்படிப்பட்ட பெண்ணு வேணும்னு கேளுங்க, அவன் அழகா சொல்லுவான். ஒரு நடிகருடைய பேரை சொல்லி, இந்த நடிகரை போல ஒரு அழகான பெண்ணு எனக்கு பார்த்து தாங்கன்னு கேட்பாங்க. அப்படித்தானே? திருமறையில் உள்ள ஒரு பேரை சொல்லி இப்படிப்பட்ட சாந்தமான பெண்ணுள்ள குணமுள்ள பெண்ணை பாருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க, அழகான பெண்ணை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்முடைய பைபிளில் கூட எஸ்தர் 1:10 வந்து அகாஸ்வேர் ராஜா தன்னுடைய மனைவி வஸ்தியினுடைய அழகையும் அவளுடைய சௌந்தரியத்தையும் பார்க்கும்படியாகத்தான் அவளை அழைத்து வர சொன்னார். எல்லா ஜனங்களும் அவளுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் பார்க்கணும் தான் அழைத்து வர சொன்னார். அவளுடைய சாந்த குணத்தை பார்க்கறதுக்கு அவர் அழைத்து வர சொல்லலை, அவருடைய அழகை பார்க்க தான் அவர் அழைத்து வர சொன்னார். சாந்தம் என்று சொல்லி நம்ம கோம்பையா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு திருமண வீட்டுக்கு உங்க கணவர் போயிருக்காங்க, அந்த திருமணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பையனுடைய திருமணம். அப்ப நீங்க வந்த உடனே உங்க கணவர்கிட்ட என்ன கேட்பீங்க? பெண்ணு அழகா இருக்காளா, வெள்ளையா இருக்காளா? அடுத்த கேட்கவே மாட்டேன். கணவர் அப்படி சொல்லவே மாட்டாரு. பெண்ணை பார்த்தாரா, எப்படி இருந்தாலும் யாருனே தெரியாது. சோறு நான் கேட்கறேன், நல்ல சாப்பிட்டியாளா, இன்னைக்கு நல்ல சோறு கிடைச்சா, இறைச்சி இருந்தா, வெஜ்ஜா நான்வெஜ், இந்த ஒன்றும் தான் கேட்கணும். என் கணவர் நல்லா சாப்பிடணும், அப்பதான் தொந்தி கூட கொஞ்சம் வரும். அதுக்கு தான் நான் கேட்பேன். பெண்ணை கேட்டா பெண்ணு யாரு ஆணு யாருன்னு அவளுக்கு தெரியவே செய்யாதா? இல்ல நடுவர் அவர்களே, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோன்னா பிள்ளை அழகான பெண்ணை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அடக்கமான பிள்ளை சாந்தமான பெண்ணை அது அப்படின்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆகவே ஆமா, உங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, என் மனைவிக்கு சாந்தத்தை கண்டு சௌந்தரியத்தை கண்டு தான் நான் கேட்டினேன். ஏன்னா கொஞ்சம் வெளுன்னு விடுவா. இன்னைக்கு கூட சோறு கேட்டீங்களா, அவள் சொன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா. ஆனால் அவளுக்கு சௌந்தரியம் இருக்கு, முக்குத்தியில் ஒரு அழகான இயற்கை முக்குத்தி வச்சிருக்கா, அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக பிடிச்சின்னு சொன்னார். ஒரு நாள் கதை விட்டார். நடுவர் அவர்களே, இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாக இருப்பது சௌந்தரியம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சரி, அழகாக சொன்னாங்க, சௌந்தரியம் தான் பெருசு என்று சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் என்று சொன்னாங்க. அடுத்ததாக இல்லை சாந்தந்தாமா அழகு, ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் என்று சாந்தமா பேச வராங்க நம்ம பாப்பாக்கா. வாங்கக்கா, பேசுங்கக்கா. நடுவர் அவர்களே, எதிரணி தோழி சொல்லுகிறார்கள் பெண்களுக்கு அலங்காரம் சௌந்தரியம் என்று. அவங்க உதட்டில் லிப்டிக் போட்டு, கண்ணுக்கு மை போட்டு, மூக்குத்தி போட்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? இதை பார்த்துதான் அவர்கள் அலங்காரம் என்று நினைக்கிறார்கள். லிப்டிக் என்ன அழியவே இல்லை. நான் சொல்லுகிறேன், பெண்களுக்கு அலங்காரம் சாந்தம்தான் என்று. என்னை பாருங்க, நான் மஞ்சள் நிறமாக இருந்த போதிலும் கொண்ட போட்டு தலையில் பூ வைத்துக் கொண்டு அலங்காரமாக தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய கணவர் அதை பொருட்படுத்தாதபடி, அந்த அலங்காரத்தை நினைக்காதபடி, என் சாந்த குணத்தினால் தான் என்னை திருமணம் செய்து கொண்டார். திருமறையில் நான் பார்க்கும்போது பார்வோ மன்னனின் மகள் பார்வோன் குமாரத்தி எவ்வளவு அழகாக இருந்து அலங்காரம் பண்ணினாலும் அதை அவள் பொருட்படுத்தாதபடி தன்னுடைய சாந்த குணத்தினால் நதியில் நாணலில் வந்த மோசே பிள்ளையை காப்பாற்றினல்லவோ. இப்படிப்பட்ட சாந்த குணம்தான் பெண்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். அந்த பார்வனுடைய மகளிடத்தில் அகந்தை இல்லை, ஆணவம் இல்லை, பெருமை இல்லை. ஆனால் ஒரு சாந்தமாக இருந்தனால தான், ஒரு பணிவான குணம் இருந்ததுனால தான் ஒரு கடவுளுக்கு தன் தந்தை வந்து ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டார். ஆனால் அந்த பெண்மணி கடவுளுக்கு பயந்தனால தான் ஒரு ஆண் பிள்ளையை, எபிரேய ஸ்திரிய பெண்ணுக்கு பிறந்த பிள்ளையை காப்பாற்றினாள். இப்படிப்பட்ட நல்ல பண்பு தான் பெண்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சாந்தம் சாந்தம் சாந்தம். சரி சரி, ஆமாம், அவர் உங்கள் வெட்டக்கொண்டே பார்த்து மயங்கல்ல, உங்கள் பிச்சிப்பூவை பார்த்து மயங்கல்ல, ஆனால் மயங்கினார் எதற்கு? உங்கள் சாந்தத்தை கண்டு.
சரி, உங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சாந்தமான பொண்ணை தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்ததாக இல்லை பேச வருகிறாங்க சௌந்தரியம் தான் என்று சௌந்தரியமாக காணுகின்ற அம்மா ரீட்டா அவங்க வராங்க. வாங்க, வருக. நடுவர் அவர்களே, எதிரணியில் பாப்பாக்கா சொன்னாங்க சாந்தம்தான் பெண்களுக்கு அலங்காரம் என்று. அப்படி இல்லை, அவர்கள் என்னிடம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, என்னுடைய கணவர் பெண் பார்க்க வரும்போது என்னுடைய அழகிய நிறத்தை பார்த்தும் என்னுடைய அழகிய கூந்தலை பார்த்தும் என்னுடைய அழகான நடையை பார்த்தும் தான் அவருக்கு மயங்கி கல்யாணம் பண்ணினால் இந்த பாப்பாவை தான் கல்யாணம் பண்ணினேன் என்று ஒத்த காலம் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப சொல்றாங்க, இந்த அணியில பேச வந்திருக்காங்க, சாந்தம் தான் பெண்களுக்கு அலங்காரம் என்று. அப்படி அல்ல, அவர்கள் என்னிடம் சொன்னதை மறந்து விட்டார்கள். இப்பொழுது நம்ம வேதத்தில் படிக்கிறோம், சிம்சோன் அவர்கள் ஒரு பெண்ணை விரும்பினார். அந்த பெண் அது பெற்றோருக்கு விருப்பம் இல்லாத நிலையிலும் அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய அழகுதான். அவளுடைய அழகு அவருடைய கண்ணை கவர்ந்தது. ஆகவே சௌந்தரியமே பெண்களுக்கு அழகு என்று சொல்லி விடைபெறுகிறேன். சௌந்தரியம் வீண் மாயை என்று திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சிம்சோன் அழகை பார்த்து போனா புறநெச்சதான், கண்களை இழந்தான், கமந்தான், வீழ்ந்தான். அப்படிதானே? அழகு என்ன செய்கிறோம்? அழகை மட்டும் பார்த்தா சிம்சோனுக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படும். இப்போ இல்லை சௌந்தரிய சாந்தம் தான் என்று பேச வருகிறார்கள். அம்மா மரியாம்மா, வாங்கம்மா, பேசுங்கம்மா. நடுவர் அவர்களே, எதிரணி தோழிகள் சொன்ன கருத்தை கேட்டீங்களா? கேட்டேன். எதிரணி தோழிகள் சொன்ன கருத்தை கேட்டீங்களா? பெண்களுக்கு அலங்காரம் சௌந்தரியம் என்று இவங்க பைபிள் படித்திருப்பாங்களோ என்னதோ தெரியலையே. பைபிளில் 1 பேதுரு 3:5 சொல்லி இருக்கு, பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தவர்கள் என்று 1 பேதுரு 3:3 சொல்லி இருக்கிறது. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலான தங்களுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ள தங்களை கேட்டீங்களா? பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று கருத்தை அவங்க சொல்றாங்க. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே, எதிரணி தோழிகள் மேக்கப் போட்டுட்டு வந்து பேசுவதை பார்த்து நீங்களும் சமுத்திரத்துக்கு துணை போகவே மாட்டேமா, போய் விடுகிறார். நான் உங்க பக்கம் தான் வருவேன். நீங்கள் தீர்வும் சொல்லி விடாதீர்கள். நான் சொல்ல மாட்டேன். சாந்தம் தான் பெண்களுக்கு அலங்காரம் என்று சொல்லி முடித்து அமர்கிறேன். அழகாக சொன்னாங்க, சாந்தம் தான் பெண்களுக்கு அலங்காரம். அவங்க சொன்னதுல ஒண்ணு, இந்த பரிசுத்த ஸ்திரீகள், அதை எல்லாரும் கவனிக்கணும். பரிசுத்த புருஷன் என்று சொல்லல, பரிசுத்த ஸ்திரீகள் மயிரை பின்னி நினைச்சுவாங்களாம், தங்கள் புருஷர்களுக்கு அலங்காரமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு கேள்வி, பெண்களெல்லாம் நம்ம புருஷர்களுக்கு எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்திரீகளா இருக்கிறோமா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அழகாக சொன்னாங்க நம்ம அலங்கரிப்பு. இப்போ ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு அலங்கரிப்பை பற்றி. இந்த அலங்கரிப்பை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, உன் புருஷர் கடகத்தினாலும் உன் பலசாரிகள் யுத்தத்தினாலும் விழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரித்து போடுவார். யார் உரித்து போடுவா? சலங்க போடுறது, மெட்டி போடுறது, இப்படிப்பட்ட நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோத்தையும் சொல்லலை, இதையெல்லாம் உரித்து போடுவார் என்று, கர்த்தர் உரித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி நாங்கள் அலங்கரிச்சு தான் இருப்போம். ஏன்னா எங்கள் புருஷங்க எல்லாம் அதை தான் என்ன செய்வாங்க? விரும்புவாங்க, அலங்காரத்தை தான் விரும்புவாங்க, உள்ளான எங்களுடைய சாந்தத்தை விரும்ப மாட்டாங்க என்று சொல்லி இப்பொழுது எதிர்த்து பேச வருகிறார்கள். சௌந்தரியம் தான் அழகு என்று. வாங்க அனிதா ராஜா, ராஜாதி ராஜா, வாங்கம்மா. என் அருமை திருச்சபை மக்களே, நீங்கள் இப்பொழுது என் எதிரணியினர் பெண்களுக்கு அலங்காரம் சாந்தம்தான் என்று பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்டாங்க. நன்றாக யோசித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. நாம் நம் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும்போது பொண்ணு நல்ல வெள்ளையா இருக்கணும், மஞ்சள் நிறத்துல இருக்கணும், கை நிறைய. ஆமா, அவரு ராஜா சொன்னாரு, டீச்சர் ஒரு வெள்ளை பொண்ணு தான்
வேணும் நீ. கை நிறைய கழுத்து நிறைய பொன்னால் அலங்கரிச்சிருக்கணும் என்று தானே நாம் விரும்புகிறோம். இதெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு தான் நடுவர் அவர்களே. ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக லிஸ்டே இருக்கிறது. ஒரு ஆணாக இருந்தால் நன்றாக கோட்டு சூட்டு போட்டிருக்கணும், செம்மறியாட்டு தாடி வச்சிருக்கணும். ஆமா, அவர் அப்படிதான் வந்தாராம். செம்மறியாட்டு தாடி தான் வச்சு கல்யாணத்துக்கு பிறகு தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கையில குலுங்கா வளையும் போல காப்பு போட்டிருக்கணும், கழுத்துல எஸ்கட்ட செயினும் போட்டிருக்கணும். அததானே பார்த்திருப்பாரு வந்து உங்களை. முதல்ல எஸ்கட்ட செயின் கிடக்கானி நீங்க பாத்தீங்களோ? நடுவர் அவர்களே, பைபிள்ல கூட 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தாவீது தன் படுக்கை அறையிலிருந்து எழுந்து அரண்மனை உட்பரிகையில மேலே உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். அவள் வெகு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். ஸ்நானம் குளிக்கிற ஒரு பெண்ணை எப்படி பார்த்தாரு? உப்பரிக்கையில இருப்பாரு, ஓப்பன் பாத்ரூமா இருந்திருக்கும். சரி, ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீயை கண்ட அவள் வெகு சௌந்தரவாதியா இருந்தாள். அவள் அழகை அவர் ரசித்தான். பொதுவா தாவீது அப்படிதான். ஆனா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆனா வேண்டாத வேலைகளும் கொஞ்சம் என்ன செய்யும், அது இருக்கதான் செய்யும் தாவீதுட்ட. அவள் பெயர் தான் பத்சேபாள். நடுவர்கள், இந்த கதை நமக்கு எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த கதைதான். ஜனங்களாகிய நாமும் அப்படித்தான். இன்று ஜனங்களாகிய நாமும் தாவீது அழகைத்தான் ரசித்தான். இவர்கள் சொல்கிற மாதிரி சாந்தத்தை அல்லவே. அழகின் பத்சேபாளை பார்த்தபோது அவள் சௌந்தரியத்தை ரசித்ததுனால தான் அவளை விரும்பினான். சாந்தத்தையா போய் பார்த்தான், அவளுக்கு அழகா பார்த்து அந்த சௌந்தரியத்தை தான் என்னச்சுதான். இன்று ஆண்கள் அப்படிதான். பெண்ணு பார்க்க போனோம்னு சொன்னாலே நிறைய பேர் எனக்கு தெரிந்த. நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். அதனால் தான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, பெண்களுக்கு அலங்காரம் சௌந்தரியம் தான், சாந்தம் அல்ல. சௌந்தரியம் மட்டும் தான். அப்படிதான் உங்க வீட்டுக்காரர் உங்களை தூக்கிட்டு வந்துட்டாரு. சரியா? சௌந்தரியம் சௌந்தரியம் என்று. ஓகே என்று கூறி அமர்கிறேன். வெரி குட், வெரி குட். ஆமா, இன்று ஆண்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜோக்கு சொல்லும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த ஆண்களுக்கு ஏன் ஆண்கள் என்று பெயர் வந்தது? ஏன்னா ஒரு பொண்ணு ரோட்டோட போச்சுன்னா, ஏய் பாரு நீள கூந்தல் அப்படின்னு 2 பேர் 4 பேர் பின்னால திரிவாங்க. அதுதானே. அடுத்தது இந்த பெண்களுக்கு ஏன் பெண்கள் பிறந்தது? இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆணை போனா போதும், ஒரு மேக்கப்பை போடணும், ஒரு லிப்டிக்கை போடணும், ஒரு குழலை போடணும் இல்லையா, கூந்தலை கொஞ்சம் பரத்தி விடிக்கணும். அப்படி பரத்தி விடுகிற அந்த கூந்தலில் லேசாக தீக்குச்சி வச்சா போதும், சில கூந்தல் என்ன செய்கிறோம், எரிஞ்சிடும். அப்படி காஞ்சி கருவாடாக்கி போட்டு அந்த ஆண்களை கண்டோன்னே பே, அதான் பெண்கள் என்று பேர் வந்தது. சரியா? ஆண்கள். அப்போ அந்த உலகமே இன்று இந்த சௌந்தரியத்துக்குள்ளே தான் முடங்கி கிடக்கு. இந்த சௌந்தரியத்துக்குள்ளே தான் முடங்கி கிடக்கு. இன்னைக்கு பார்த்தா முதல்ல ஆண்களை சொல்லாண்டா, பெண்கள் தான் பெண்களுக்கே எதிரி. முதல்ல மாமியார் சொல்லுவா, மாமியார்னு சொல்லுவான், என் பையனுக்கு ஒரு பொண்ணு. என்கிட்ட அப்படி தான் ஒருத்தங்க சொன்னாங்க, ஏம்மா பாஸ்டம்மா ஏதாவது சர்ச்சில் நிறைய இப்போவும் சொல்லுவாங்க, ஏதாவது சர்ச்சில் பையங்க நல்ல பையங்க நல்ல பிள்ளைங்க என்ன பாருங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணை சொன்னேன். ஆனால் பிள்ளை சூப்பர், நல்ல ஒரு தங்கமான பிள்ளை. ஆனால் கொஞ்சம் பிளாக்காக இருப்பா, கொஞ்சம் கருப்பாக இருப்பா. சொன்னேன். ஆனால் டவுரியை சொன்னோன்னே, அப்படியா இவ்வளோ கிடைக்குதா, இவ்வளோ கையில் கிடைக்குதா, இவ்வளோ சொத்தா, ஓகே ஓகே. அப்போ ஒரு சைடு ஓகே, இந்த சைடு சொல்லும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ. சரி வேணுமா வேண்டாமா சொல்லுங்க, பிள்ளையை பார்த்தாச்சு. பதில். ஏன்னா இதை கையில் இந்த சொத்து பெயரக்கூடாது, பிள்ளையும் கருப்பாயிருக்கு. இது உண்மையாக நடந்த ஒன்று தான் நான் சொல்கிறேன். கடைசியில் பதிலே வரல. அங்கிருந்து வேற ஏதோ கலர் வந்துச்சுது. வேற ஏதோ கலர் கண்ட உடனே அது அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே போயிட்டான். 2 நாள் கழியல, ஐயோ போச்சு, வாழ்க்கையே போச்சு, இன்பமே போச்சு, சந்தோஷமே போச்சு. கலர் வந்து என்ன செய்யுது அங்கே, அப்படியே சந்தோஷத்தை கமத்திட்டு. அன்புக்குரியவர்களே, இன்று உலகமே ஐஸ்வர்யம், அழகு அழகு அழகு, அழகுக்கு பின்னால் தான் திரியிறாங்க. பெண்களும் சும்மாயா ஒரு குறுந்தாடி வச்சுட்டு ஒருத்தன் வந்துன்னா போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், உண்மையை தான் சொல்கிறேன், எதுவுமே நான் பொய் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவில் தான் ஒருத்தங்க சொன்னாங்க, பல மாப்பிள்ளையை பார்த்துருந்து தாடியில் மீசையில் அவன் மிலிட்ரி மீசையாக இருக்கும். நோ நோ, மிலிட்ரி மீசை வேண்டாம், குறுந்தாடி வைக்க தான் எனக்கு வேணும். ஒரே எங்கே போகிறதுமா செய்ய தான் சொல்லணும்.
அப்படியே கிடச்சி ஒன்று தாடி கிடச்சிது, குறுந்தாடி செம்மறியாடு தாடி ஒன்று கிடச்சிது. லைஃப் அப்படியே இருக்குது. இன்று உலகமே இதுதான். ஒன்லி ஒரு சாந்தமான கருப்பாக இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, அதான் நம்ம சாந்தம் என்று சொல்லுகிற இதிலேயே நம்ம பாப்பாக்கு அழகாக சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு அவங்க அழகு மஞ்சள் நிறம் போல காணிச்சுது அப்படி சொன்னாங்க. இந்த சௌந்தரியம் தான் எல்லாரையுமே, கவர்ச்சி தான் எல்லாரையுமே மயக்கக்கூடியதாக. ஒரு சாந்தத்தை யாரும் எதிர்பார்ப்பதில்லை. அடுத்து இல்லை, சாந்தம் என்று பேச வருகிறார்கள் அம்மா சாந்தமான திரசம்மாள். இரவு வணக்கம் நடுவர் அவர்களே. வணக்கம் நடுவர் அவர்களே. நம்முடைய எதிரணி கட்சி தோழிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சௌந்தரியத்தை பற்றி ரொம்ப 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 விவரமா சொன்னாங்க. ஆனா சௌந்தரியம் அவங்க எப்படி சௌந்தரிய பத்தத்தை பற்றி சொல்றாங்கன்னா, அவங்க அழகை வச்சு, அவங்க மேக்கப்பை வச்சு, வெளி வேஷத்தை வச்சு, அவங்க பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் போட்டு வந்து அந்த சௌந்தரியத்தை பற்றி ரொம்ப விவரமா சொன்னாங்க. ஆனா நான் சௌந்தரியத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க போகும் பொழுது நாங்கள் சௌந்தரியமுள்ள பையனையும் சௌந்தரியமுள்ள பெண்களையும் தான் தேடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல நடுவர் அவர்களே, நான் சொல்கிறேன், பெண்களுக்கு அழகு சாந்தம் என்று, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றீங்க. உங்க பாஸ்டர் டேனியல் பாஸ்டர் ஒரு நாள் காட்டுப்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தோம். அப்ப சொன்னாங்க, என் மனைவி சூப்பரா இருப்பா, அவளை விடுறதுக்கு எனக்கு வழி இல்லை. தேடி தேடி கீழ்ப்புறத்துலேருந்து மேல்புறம் வந்தார். அவ்வளோ ஒரு மஞ்சள் நிறமோ, அப்படி ஒரு சௌந்தரியமான பெண்ணு, நான் விட்ட பாடல அப்படின்னு சொன்னாரு. அப்படியானாலும் உங்க சாந்தத்தை பார்த்து அவர் எடுத்துட்டு வரல. அந்த சாந்தத்தை பார்த்துதான் அவர் என்னை திருமணம் முடித்தார். பாத்தீங்களா? சாந்தமா இல்ல, என்கிட்ட சொன்னது சௌந்தரியத்தை பார்த்து இல்லை. சாந்தம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று நம்முடைய திருமறை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா நடுவர் அவர்களே? நம்முடைய நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் நடுவர் அவர்களே, நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் என்று சொல்லுகிறது. மட்டுமல்லாமல் நீதிமொழிகள் 31:27 சொல்லுகிறது, தன் வீட்டு காரியத்தில் கண்ணோக்கமாய் இருக்கிற ஸ்திரீயை பார்த்துதான் அவளுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் பாக்கியவதி என்று எழும்பி சொல்லுகிறார்கள். வெரி குட். அவளுடைய கணவனும் சொல்லுகிறாள், பெண்கள் இருந்ததுண்டு, அவர்களில் இவள் முக்கியமானவள். அவன் எழும்பி இவள் குணசாலியான பெண் தான், சாந்தமுள்ள பெண் என்று சொல்லுகிறான். மட்டுமல்லாமல் இன்னும் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது நடுவர் அவர்களே. எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் நீதிமொழிகள் 31:26 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறவளும் தயையுள்ள போதகம் பண்ணுகிற ஸ்திரீ தான் புகழப்படுகிறாள். ஆனால் திருமறையில் சொல்லப்படவே இல்லை, வாயாடி பெண்கள் போற்றப்படவும் இல்லை, வாயாடி பெண்கள் போற்றப்பட்டதே இல்லை, சொல்லவே இல்லை. ஆமா. ஆகையால் நடுவர் அவர்களே, இந்த வெளிவேஷத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் மதிப்பெண் போடாதீர்கள். அப்படி போட மாட்டேன். எங்கள் சாந்தத்தை பார்த்து, உங்க சாந்தத்தை பார்த்து, எப்படி சாந்தமாக இருக்கிறோம் என்று பார்த்து நீங்கள் தீர்ப்பு கூறுங்கள் நடுவர் அவர்களே. ஆகையால் நடுவர் அவர்களே, சாந்தம் தான் பெண்களுக்கு அலங்காரம் என்று சொல்லி முடிக்கிறேன். சரி, அழகா சொன்னாங்க, சாந்தம் தான். அவங்க சொல்றதுல ஒரு கருத்து இருக்குது. ஒரு பாடல் இப்படி இருக்கு, அழகு இருக்கு மனம் இருக்கு அரளி பூவுக்கு, ஆளை கொல்லும் விஷம் இருக்கு அதுக்கு உள்ளே, அழகு இருக்கு மனம் இருக்கு அரளி பூவுக்கு, ஆளை கொல்லும் விஷம் இருக்கு அதுக்கு உள்ளே, மின்னுவதெல்லாம் சுத்த பொன்னுமல்ல, வெளுத்தது எல்லாம் சுத்த பாலுமல்ல, மின்னுவதெல்லாம் சுத்த பொன்னுமல்ல, வெளுத்தது எல்லாம் சுத்த பாலுமல்ல. அடுத்ததாக
சௌந்தரியம்தான் சௌந்தரியம்தான் என்று பேச வருகிறார்கள் அம்மா சுமிதா. நடுவர் அவர்களே, பெண்களுக்கு அலங்காரம் சௌந்தரியம் தான். ஆமாம்மா. என்ன என்று மக்கள் நினைக்கிறாங்க தெரியுமா? ஆண் பிள்ளைகளுக்கு வரம் பார்க்கும் போது வெள்ளை பொண்ணு, முடி ஸ்டைல், நல்ல ஆடை, மேக்கப் போட்ட பிள்ளையை விரும்புறாங்க. நடுவர் அவர்களே, சாந்தமான அமைதியான பெண்ணை தேடுவதில்லை. ஆதியிலே ஆதாம் தன் மனைவி அழகாக இருந்ததால் தன் கடவுள் சொன்ன கட்டளையை மறந்து, யார் யாரு? ஆதியிலே ஆதாம் தன் மனைவி அழகாக இருந்ததால் கடவுள் சொன்ன கட்டளையை மறந்து தன் அழகு மனைவி ஏவாளை கொடுத்து கனியை வாங்கி சாப்பிட்டார் அல்லவா? ஆமா. கடவுளுக்கு பயப்படாமல் நீங்க கொடுத்த கனியை உங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா? நீங்க எது கொடுக்குறீங்களோ அதனை சாப்பிடுவாரு. இல்லனா கீழ்ப்படியாத குணத்தால் தனக்கு கனி தருகிறாளே என்று நினைக்கல. அவளது அழகில் மயங்கி கனியை வாங்கி சாப்பிட்டார். ஆகவே சௌந்தரியம் தான் பெண்களுக்கு அலங்காரம் என்று கூறி அமருகிறேன். சரி, அமருங்கள். ரொம்ப நன்றி. உலகமே ஆதியிலே அழகுக்கு தான் நினைச்சது, உலகம் மயங்கியுள்ளது. சௌந்தரியம் சௌந்தரியம் தான் எல்லாரும் நாடுறாங்க. ஆனால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக தெள்ள தெளிவாக சொல்லுகிறார், பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இதுதான் தேவை. புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். சபையோரே, நீங்கள் கூட யோசித்து பாருங்கள். கீழ்ப்படிந்து, புருஷருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்தார்கள். இந்த அலங்காரம் பெருசா அல்லது தங்களையே மேல்புறமாக அலங்கரித்து கொண்டு திரிகிறது பெருசா? நாம் யோசிக்க வேண்டும். அழகும் தேவைதான், ஆனால் அதை விடவும் பன்மடங்கு பெரிதானது இந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் அலங்காரம். இதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய ஆண் மக்களே, கவனிச்சிடுங்க. வருங்கால ஆண் பிள்ளைகளே, கவனிச்சிடுங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் உள்ள, ஆண்டவருக்கு பயப்படுகிற உள்ள, ஆண்டவரிடத்தில் பக்தியா இருக்கக்கூடிய நல்ல சாந்தமான பெண் கிடைத்தால்தான் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அமையும். புற வேடத்தை, புல அலங்கரிப்பை பார்த்து ஓடவே வேண்டாம். எந்த ஸ்திரீ கடவுளுக்கு பயப்படுகிறாளோ அதுவே நமக்கு தெரியும் இல்லையா? அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்கள், அவருடைய நடக்கைகள், ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் நமக்கு அப்படியே வெளிப்படுத்தும். இதை தான் நம்ம தேடி செல்ல வேண்டும். பணத்துக்காக, பொருளுக்காக, அழகை பார்த்து நம்ம ஓடவே கூடாது. அன்புக்குரியவர்களே, இதில் 2 அணியினரும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பிரியமானது புருஷர்களுக்கு கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்கள் தான் அலங்காரமானது என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சௌந்தரியம் தான் அழகு என்று நான் சொல்லுவேன்? இல்லை. ஆகவே ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாயிருப்பது சாந்தம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.